ரீகேப். போன வீடியோவில் ஃபேக் மூடியாக இருந்த பார்ட்டி கிரவுச் ஜூனியர் அவரோட அப்பாவை எப்படி கொன்னாருன்றத டம்பிள்டோர் கிட்ட வெரிட்டசீரம் போஷனோட எஃபெக்டில் சொல்லறாரு. சாப்டர் 36 த பார்ட்டிங் ஆஃப் வேஸ் பார்ட் 1. டம்பிள்டோர் எந்திரிச்சு நிற்கிறாரு. அவர் ஒரு நிமிஷம் பார்ட்டி கிரவுச்சை ரொம்ப வெறுப்போடு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட வாண்டை ரைஸ் பண்ணி பார்ட்டி கிரவுச்சுக்கு நேராக நீட்டுறாரு. அவரோட வாண்டிலிருந்து நிறைய கயிறுகள் வெளியே வந்து அதை பார்ட்டி கிரவுச்சை சுற்றிலும் இறுக்கமாக கட்டுது. அவர் ப்ரொஃபஸர் மெக்கோனகல் கிட்ட திரும்பி, மினர்வா ப்ளீஸ் இங்கே நிற்கிறீங்களா, நான் ஹாரியை மேலே கொண்டு போகிற வரைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கோனகல் சொல்கிறாங்க. அவங்க அவங்களோட வாண்டை எடுத்து பார்ட்டி கிரவுச் ஜூனியர் மேலே பாயிண்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. செவரஸ் அப்படின்னு டம்பிள்டோர் திரும்பி ஸ்னேப்பை பார்த்து, ப்ளீஸ் மேடம் பாம்ஃப்ரேயை இங்கே வர சொல்லி கூப்பிடுங்க, நம்ம அலாஸ்டன் மூடிய ஹாஸ்பிட்டல் விங்குக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிரவுண்ட்ஸ்க்கு போய் கார்னலியஸ் ஃபட்ஜை கூட்டிகிட்டு வாங்க, அவரை எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க, அவர் கிரவுச்சை அவரே கொஷின் பண்ணணும்னு நினைப்பாரு, அவர்கிட்ட நான் ஹாஸ்பிட்டல் விங்கில் இருப்பேன், அரை மணி நேரத்தில் நான் வந்துடுவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்னேப் ஆமான்னு தலையாடிட்டு ரூமை விட்டு வெளியே போகிறாரு. ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் கூப்பிடுறாரு. ஹாரி எந்திரிச்சு நிற்கிறான். அவன் அப்படியே தள்ளாடுறான். அவனோட காலில் இருந்த வலி இப்போ பயங்கரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் நடுக்கிறான்றதையும் அவன் உணர்றான். டம்பிள்டோர் அவனை கைத்தாங்களாக பிடிச்சு அவனை வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. என்னோட ஆஃபீஸ்க்கு முதல்ல போவோம் ஹாரி, சீரியஸ் அங்கே நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு டம்பிள்டோர் ஹாரி கிட்ட சொல்கிறாரு. ஹாரி ஆமான்னு தலையாட்டுறான். அவன் ஒரு மாதிரி உணர்வே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறான். அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா அவன் ட்ரைவர்சட் கப்பை தொட்டதில் இருந்து எதையுமே நினச்சி பார்க்க விரும்பலை. அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஷார்ப்பாக ஃபோட்டோகிராஃப் மாதிரி அப்பப்போ அவனோட மனசில் போய்கிட்டு இருக்கு. மேடை மூடி ட்ரங்க்குள்ளே வார்ம் டேல் கீழே தரையில் அவரோட வெட்டப்பட்ட கையோட வால்டமோர்ட் புகஞ்சிட்டு இருந்த கால்ரன்லேருந்து எந்திரிச்சது, செட்ரிக் இறந்தது, செட்ரிக் அவனோட உடம்ப அவனோட அப்பா அம்மா கிட்ட கொடுக்க சொன்னது, ப்ரொஃபஸர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டிகரி எங்கே இருப்பாங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். அவங்க ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட்டோட இருக்காங்க ஹாரி, அவங்க தான் செட்ரிக்கோட ஹவுஸோட ஹெட், அதனால் அவங்களுக்கு தான் அவனை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. அவங்க இப்போ ஸ்டோன் கார்காயில் ரீச் பண்ணிட்டாங்க. டம்பிள்டோர் பாஸ்வேர்டை சொன்னதும் அது இப்போ ஓப்பன் ஆகுது. அவரும் ஹாரியும் இப்போ மூவ் ஆகிற அந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே போகிறாங்க. அங்கே இருந்த ஓக் டோரை டம்பிள்டோர் ஓப்பன் பண்ணுறாரு. சீரியஸ் அங்கே நிற்கிறாரு. அவரோட முகம் வெள்ளையாகவும் காண்டாவும் இருந்தது. அவரை பார்க்குறதுக்கு இப்போ அஸ்கபனில் இருந்து தப்பிச்ச போது எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இருந்தது. அவர் ரூமை கிராஸ் பண்ணி ஹாரி கிட்ட வராரு. ஹரி ஓயோ ஆல்ரைட், எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு தெரியும், என்ன நடந்தது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் மெதுவாக ஹாரியை கைத்தாங்கெல்லாம் பிடிச்சு முன்னாடி இருந்த சேரில் உட்கார வைக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு அவர் திரும்பவும் கேட்குறாரு. டம்பிள்டோர் பார்ட்டி கிரவுச் ஜூனியர் இப்போ என்னெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாத்தையும் சீரியஸ் கிட்ட சொல்கிறாரு. ஹாரி அதை பாதி தான் கேட்டான். அவன் ரொம்பவே டயர்டாக இருந்தான். அவனோட உடம்பு ஃபுல்லாக இப்போ வலிக்குது. அவன் அங்கேயே உட்காந்து தூங்குற வரைக்கும் அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசித்தான். அந்த நேரத்தில் லைட்டாக காற்றடிக்குது. ஃபாக்ஸ் ஃபீனிக்ஸ் அவன் மேலே உட்காருது. லோ ஃபாக்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். அவன் அந்த ஃபீனிக்ஸோட அழகான சிகப்பு மற்றும் கோல்டு கலர் இறகுகளை தடவி விடுறான். ஃபாக்ஸ் அவனை பார்த்து பிளிங்க் பண்ணுது. அது உட்கார்ந்துருக்கிறது அவனுக்கு ரொம்பவே கம்ஃபர்டிங்காக இருந்தது. டம்பிள்டோர் பேசுகிறத நிறுத்திட்டாரு. அவர் இப்போ அவரோட டெஸ்க்கு பின்னாடி ஹாரிக்கு ஆப்போசிட்டில் உட்காராரு. அவர் இப்போ ஹாரியை பார்த்தாரு. ஹாரி அவரோட கண்களை அவாய்ட் பண்ணுறான். டம்பிள்டோர் அவனை குவெஷன் பண்ண போகிறாருன்னு அவனுக்கு தெரிஞ்சுது. அவர் ஹாரி கிட்ட என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் கேட்க போகிறாரு. இன்னைக்கு என்ன நடந்தது, நீ போட்டியை தொட்டதும் என்ன நடந்ததுன்னு சொல்ல ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் கேட்குறாரு. நம்ம அதை காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாத டம்பிள்டோர் அப்படின்னு சீரியஸ் கேட்குறாரு. அவனை தூங்க வைக்கலாம், லெட் ஹிம் ரெஸ்ட் அப்படின்னு சீரியஸ் சொல்லுறாரு. ஹாரிக்கு சீரியஸ் சொன்னதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஆனால் டம்பிள்டோர் அதை கேட்கல.
அவர் திரும்பவும் ஹாரியை பார்க்குறாரு. ரொம்ப அன்வில்லிங்காக ஹாரியும் அவரோட கண்களை பார்க்குறான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் உன்னை என்சாண்டட் ஸ்லீப்பில் போட்டு உன்னை இதை போஸ்ட்போன் பண்ண வச்சிடலாம். அதை என்னால் பண்ண முடியும். ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு வலியை மறுத்து போக வைக்கிறதுனால பின்னாடி அது ரொம்பவே வேர்ஸ் ஆக்கும். நீ எனக்கு நாங்கள் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தைரியத்தை காமிச்சிருக்க ஹாரி. அதனால் அதை இன்னொரு தடவை அதை நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. ஹாரி மடியில் உட்கார்ந்துருந்த ஃபீனிக்ஸ் லைட்டை நடுங்கிட்டு ஒரு சத்தம் விடுது. ஹாரியோட தொண்டையில் ஏதோ சூடான தண்ணி விழுந்த மாதிரி இருந்தது. அது அவனுக்கு உள்ள இதமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்த மாதிரி இருந்தது. அவன் இழுத்து மூச்சு விட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேச ஆரம்பித்த உடனே அங்கே நடந்த எல்லாமே அப்படியே விஷன்ஸாக அவனுக்கு வருது. அவனுக்கு அந்த போர்ஷனோட ஸ்பார்க்லிங் சர்ஃபேஸ் தெரிஞ்சுது. வால்டமார்ட் வெளியே வந்தது ஞாபகம் வந்தது. டெத் ஈட்டர்ஸ் எப்படி கிரேவ்ஸ்க்கு நடுவில் ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்றதும் ஞாபகத்துக்கு வருது. செட்ரிக்கோட பாடி தரையில் கப்புக்கு பக்கத்தில் கடந்ததும் ஞாபகத்துக்கு வருது. அவன் எல்லாத்தையும் சொல்லறான். 2-3 தடவை சீரியஸ் தடுத்து ஏதோ குவெஷன் பண்ண வந்த மாதிரி இருந்தது. ஆனால் டம்பிள்டோர் அவரோட கையை நீட்டி அவரை பேச விடாமல் ஆக்கிட்டாரு. ஹாரிக்கு அது நல்லதுன்னு தோணுச்சு. ஏன்னா அவன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சொல்கிறதுக்கு ஈஸியராக இருந்தது. ஆக்சுவலாக அது ஒரு விதமான ரிலீஃபாக கூட இருந்தது. ஏதோ பாய்ஸ்னஸான ஒரு விஷயத்த அவன்கிட்ட இருந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. அவன் பேசுகிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அதை பேசி முடித்ததுக்கப்புறம் அவன் நல்லா ஃபீல் பண்ணுவான்னு அவனுக்கே தோணுச்சு. ஹாரி வார்ம்டேல் அவனோட கையில் கத்தியால் குத்தி ரத்தத்தை எடுத்த இடத்துக்கு வந்தான். அந்த நேரத்தில் சீரியஸ் வார்ம்டேலை சத்தமாக திட்டினாரு. டம்பிள்டோர் எந்திரிச்சு நின்று ஹாரி கிட்ட வராரு. ஹாரி கிட்ட வந்து அவனோட கையை நீட்ட சொல்லறாரு. ஹாரி அவர்கிட்ட அவனோட கிழிஞ்ச ரோப்ஸை நகர்த்திட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த கட்டை காமிக்கிறான். அவர் என்னோட ரத்தம் அவரை ஸ்ட்ராங்கராக ஆகும், மற்றவங்களோட ரத்தத்தை விட அப்படின்னு சொன்னாருன்னு ஹாரி டம்பிள்டோர் கிட்ட சொல்லறான். அதாவது எங்கள் அம்மா எனக்கு விட்ட ப்ரொடெக்ஷன் அவருக்கும் இருக்கும். அது அவர் சொன்னதும் கரெக்டு தான். ஏன்னா அவரால் என்னை தொட முடிஞ்சது. அவர் என்னோட முகத்தை கூட தொட்டார் அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஒரு செகண்டுக்கு ஹாரிக்கு டம்பிள்டோரோட கண்களில் ஏதோ ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் அடுத்த செகண்ட் அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப வயசானவர் மாதிரி தான் இருந்தது. அவர் போய் திரும்பவும் அவரோட சேரில் உட்காருறாரு. ஓகே, வால்டமார்ட் அந்த பர்டிகுலர் பேரியரை ஓவர் கம் பண்ணியாச்சு. ஹாரி நீ ப்ளீஸ் கண்டினியூ பண்ண அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. ஹாரி திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவன் எப்படி வால்டமார்ட் அந்த கால்ரன்லேருந்து வெளியே வந்தாருன்றதும் வால்டமார்ட் டெத் ஈட்டர்ஸ் கிட்ட பேசினது எல்லாத்தையும் அவனால் ஞாபகம் முடிஞ்ச அளவுக்கு சொல்லறான். அதுக்கப்புறம் வால்டமார்ட் அவனை எப்படி அவனோட கட்டுகளை அவுத்து அவனோட வாண்டை திரும்ப கொடுத்து அவனோட டுவல் பண்ண சொன்னாருன்றதையும் சொல்லறான். ஆனால் அவனோட வாண்டும் வால்டமார்ட்டோட வாண்டும் அந்த கோல்டன் பீமில் கனெக்ட் ஆகியிருந்த இடத்துக்கு வந்தபோது அவனால் பேச முடியலை. அவன் பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் வால்டமார்ட்டோட வாண்டில் இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் அவனோட மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. அவனால் அந்த இமேஜஸை பார்க்க முடிஞ்சது. செட்ரிக் வெளியே வர்றதும், அந்த வயசானவர் வர்றதும், பர்தா ஜோக்கின்ஸ் வர்றதும், அவனோட அம்மா, அவனோட அப்பா அப்படின்னு எல்லா இமேஜஸும் வருது. அந்த நேரத்தில் சீரியஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. வான்ஸ் ரெண்டும் கனெக்ட் ஆகிருந்ததா, ஏன் அப்படின்னு அவர் ஹாரி கிட்ட கேட்குறாரு. அதுக்கப்புறம் டம்பிள்டோரை திரும்பி பார்க்குறாரு. ப்ரியரி இன்கான்டிடம் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு ஹாரியை பார்க்குறாரு. ரிவர்ஸ் ஸ்பெல் எஃபெக்ட் அப்படின்னு சீரியஸ் கேட்குறாரு. எக்ஸாக்டாக ஹாரியோட வாண்டும் வால்டமார்ட்டோட வாண்டும் ஒரே கோரை தான் ஷேர் பண்ணுது. 2 வாண்டில் இருக்கிற கோர் ஒரே ஃபீனிக்ஸோட டெய்ல் ஃபெதரில் இருந்து வந்தது. இன்ஃபேக்ட் இந்த ஃபீனிக்ஸ் தான் அப்படின்னு டம்பிள்டோர் ஹாரி மேலே உட்கார்ந்துருந்த அந்த ரெட் அண்ட் கோல்டு பேர்டை காமிக்கிறாரு. என்னோட வாண்டோட கோர் ஃபாக்ஸோட ஃபெதர் தானா அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஆமாம், மிஸ்டர் ஆலிவாண்டர் எனக்கு எழுதியிருந்தாரு நீ அந்த செகண்ட் வாண்டை வாங்கியிருந்தேன்னு. ஸோ என்ன ஆகும் ஒரு வாண்ட் அதோட பிரதரை மீட் பண்ணும்போது அப்படின்னு சீரியஸ் கேட்குறாரு.
ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஒழுங்காக வேலை செய்யாது அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. ஆனால் வாண்ட் ஓனர்ஸ் அதை ஃபோர்ஸ் பண்ணினாங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு எஃபெக்ட் நடக்கும். ஒரு வாண்ட் இன்னொரு வாண்டை அது கடைசியாக பண்ண ஸ்பெல்ஸை ரீஎஜுகேட் பண்ணும் ரிவர்ஸ் ஆர்டரில். அதாவது மோஸ்ட் ரீசெண்டாக நடந்தது ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. இப்போ அவர் ஹாரியை திரும்பி பார்க்குறாரு. ஹாரி ஆமான்னு தலையாட்டுறான். அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் செட்ரிக் திரும்ப வந்திருக்கணும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. ஹாரி திரும்பவும் ஆமான்னு தலையாட்டுறான். டிகரி திரும்பவும் உயிரோட வந்தானா அப்படின்னு சீரியஸ் கேட்குறாரு. இல்லை, எந்த ஒரு ஸ்பெல்லாலேயும் டெட்டை திரும்பவும் உயிரோட கொண்டு வர முடியாது அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு, என்ன நடந்திருக்கோன்னா அது ஒரு ரிவர்ஸ் எக்கோ மாதிரி இருந்திருக்கணும். உயிரோட இறந்த செட்ரிக்கோட ஒரு ஷேடோ வெளியே வந்திருக்கணும் இல்லையா ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு, அவன் என்கிட்ட பேசினா அந்த கோஸ்ட் செட்ரிக் ஆர் என்னவோ அது என்கிட்ட பேசிச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஆமாம், ஒரு எக்கோ செட்ரிக்கோட அப்பியரன்ஸும் கேரக்டரும் இருந்திருக்கும். அந்த மாதிரி மற்ற ஃபார்ம்ஸும் வெளியே வந்திருக்கும். வால்டமோர்ட்டோட வாண்டோட ரீசண்டான விக்டிம்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. ஆமாம், ஒரு வயசானவர் பர்த்தர் ஜாக்கின்ஸ் அப்புறம் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். உன்னோட அப்பா அம்மா அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். இந்த நேரத்தில் ஹாரியோட ஷோல்டரை சீரியஸ் டைட்டாக பிடிக்கிறாரு. அது அவனுக்கு வலிச்சுது. கடைசியாக அந்த வாண்ட் பண்ணின ஸ்பெல்ஸ் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு, ரிவர்ஸ் ஆர்டரில் நீ அந்த கனெக்ஷனை இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நிறைய வந்திருக்கும். வெரி வெல் ஹாரி, இந்த ஷேடோஸ் இந்த ஈக்கோஸ் அதுங்க என்ன பண்ணுச்சு அப்படின்னு டம்பிள்டோர் கேட்குறாரு. ஹாரி அந்த ஃபிகர்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறான். எப்படி அந்த கோல்டன் வெப்குள்ளே அதுங்கெல்லாம் நடந்ததுன்னு, எப்படி வால்டமோர்ட் அதுங்களெல்லாம் பார்த்து பயந்தாருனோ, ஹாரியோட ஃபாதரோட ஷேடோ அவன்கிட்ட என்ன பண்ணணும்னு எப்படி சொன்னதையும், செட்ரிக்கோட ஷேடோ அவன்கிட்ட எப்படி அதோட ஃபைனல் ரெக்வெஸ்ட்டு பண்ணுச்சு அப்படின்றதையும் அவன் சொல்லறான். இந்த நேரத்தில் ஹாரி அவனால் அதுக்கு மேலே சொல்ல முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். அவன் சீரியஸை பார்க்குறான். சீரியஸ் அவரோட கைகளால் அவரோட முகத்தை மறைச்சிட்டு உட்காந்துருந்தாரு. ஹாரி ஃபாக்ஸோட வெயிட் அவனோட காலில் இல்லாததை உணர்றான். அந்த ஃபீனிக்ஸ் இப்போது தரையில் இருக்குது. அதோட தலையை ஹாரியோட அடிப்பட்ட கால் கிட்ட வச்சிருக்கு. அதோட கண்களில் இருந்து கண்ணீர் விழுது. அவனோட காலில் இருந்த வலி இப்போ குறைய ஆரம்பிக்குது. அவனோட ஸ்கின் இப்போ நல்லா ஆயிடுச்சு. அவனோட கால் சரியாயிடுச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன் ஹாரி, நீ இன்னைக்கு ரொம்ப தைரியத்தை காமிச்சிருக்க. நீ வால்டமோர்ட் அவரோட பவர்ஸ் இருக்கும்போது எப்படி அவரை ஃபைட் பண்ணி இறந்தாங்களோ அவங்களுக்கு இணையாக நீயும் இன்னைக்கு உன்னோட தைரியத்தை காமிச்சிருக்க அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. நீ எனக்கு என்னோட ஹாஸ்பிட்டல் விங்க்கு வா. இன்னைக்கு நைட் நீ டார்மெட்டரிக்கு போக வேணாம். ஒரு ஸ்லீப்பிங் போர்ஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ். சீரியஸ், நீ அவனோட இருக்க விரும்புறியா அப்படின்னு டம்பிள்டோர் கேட்குறாரு. சீரியஸ் ஆமான தலையசைச்சிட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. அவர் இப்போ ஒரு பெரிய கருப்பு நாயாக மாறிடுறாரு. டம்பிள்டோரும் ஹாரியும் ஆஃபீஸை விட்டு இப்போ வெளியே போகிறாங்க. அந்த பெரிய கருப்பு நாயும் அவங்களோடையே போகுது. அவங்க எல்லாரும் இப்போ ஹாஸ்பிட்டல் விங்க்கு போகிறாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.